ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது என்னன்னா, ஆரி நாட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஆரி நாட்டுன்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த நாட் இல்லைன்னா ஒரு ஆரி ஒர்க்கு ஃபினிஷிங்கே கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2, 3 விதமான நாட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அதனால வந்து எது மெயினு, எது வந்து நீங்க போடக்கூடாதுன்றத இதில தெளிவா சொல்லப் போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். நம்ம நார்மலா செயின் ஸ்டிச்சு போடுற மாரி போட்டுக்கோங்க. அது ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு, இந்த மாரி அடியில கொஞ்சம் லூஸ் விட்டு மேலே இழுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டா இருந்தாலும் ஓகே, ஜரி த்ரெட்டா இருந்தாலும் இந்த மாரி இழுத்துட்டு, இந்த மாரி கட் பண்ணிங்கன்னா டபுளா இருக்கும். சில்க் த்ரெட்டா இருக்கும்போது 4 அதாவது 4 நூலா வரும். இதை நம்ம நார்மலா ஒரு முடி போடுவோம் பார்த்தீங்களா? இந்த மாரி போட்டுட்டு, இந்த பாருங்க 2 இதுவும் போட்டுட்டு 2 முடி போட்டுக்கோங்க. 2 முடி போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து இதை ஒட்டை கட் பண்ணிட்டு அடியில் இழுத்தீங்கன்னா, ஒரு டைம் வரும், ஒரு டைம் வராது. வரலைன்னா பக்கத்தில் ஊசி வச்சு அதை இழுத்துருங்க. இது வந்து ஒரு விதமான நாட்டு. ஆனால் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எப்போவுமே இந்த நாட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு இப்போ தான் பிகினர்ஸு. நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற அந்த நாட்டு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை ஒரு 2 டேஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து ஆரி நாட்டு பழகுற வரைக்கும் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் செயின் ஸ்டிச்சே போடுறேன் அப்படின்றவங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி வந்து நீங்கள் இப்போது 2வதா நான் போட போகிற நாட்டு தான் உங்களுக்கு மெயினு. இதை தான் நீங்கள் மெயினாக கற்றுக்கணும். இது கற்றுக்கினா மட்டும்தான் ஆரியில் ஈஸியாக வந்து நீங்கள் ஃபினிஷிங் தர முடியும். இது பாருங்கள், செயின் ஸ்டிச்சு திருப்பியும் நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு லாங்காக ஒரு செயினை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி லென்த்தாக வச்சுக்கோங்க. இது பிகினர்ஸுன்றதுனால நான் கொஞ்சம் லென்த்தாக இழுத்துக்க சொல்கிறேன். இல்லைன்னா வந்து நீங்கள் சின்ன இதுவுலேயே போட முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெருசாக இழுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தது அது இழுத்ததுக்கு பக்கத்துலேயே நெக்ஸ்ட்டு இன்னொரு த்ரெட்டை இழுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்களா, நீடலில் காமிச்சது வந்து ஃபஸ்ட்டு இழுத்தது, இது இப்போ இழுத்தது. இப்போ இதை இழுத்துட்டு 2வதா இழுத்த அந்த நாட்டு கொஞ்சம் இன்னும் லென்த்தாக இழுத்துக்கோங்க. இப்போ இந்த நாட்டில் ஒரு சுற்றி நீங்கள் வந்து அந்த அடியில் இருக்க நாட்டை மேலே கொண்டு வரணும். அதாவது ஃபஸ்ட்டு இப்போ போட்டோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வந்து 2வதா இழுத்த த்ரெட்டுலேருந்து நம்ம மேலே கொண்டு வரணும். தெரியுதுங்களா? இப்போ அடியில் இருக்க த்ரெட்டை நீங்கள் இழுக்கும்போது அது தன்னால் நாட்டு விழுந்துடும். இந்த பாருங்க, தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க நாட்டு. இது வந்து நீங்கள் பிகினர்ஸுன்றதுனால நான் லென்த்தாக காமிச்சேன். அதனால் வந்து உங்களுக்கு மேலே இந்த மாதிரி வந்து நிற்குது. இந்த மாதிரி நிற்காம அது நம்ம இழுக்கும்போது அதுவும் சேர்ந்து உள்ளே போயிடணும். அந்த மாதிரி போடும்போது தான் நம்ம கரெக்டான ஃபினிஷிங்கில் போட்டோன்றதுக்கான அர்த்தம். மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். செயின் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ செயின் ஸ்டிச் போடுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவீங்க. செயின் ஸ்டிச்சு தான் மெயினு. அதை வச்சு தான் அந்த பேசிக் வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையும் போட போகிறீங்க. இதோ பார்த்துக்கோங்க, ஒரு செயினை லென்த்தாக இழுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து இன்னொரு செயினை இழுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு இழுத்த அந்த செயினுக்கு உள்ளே இருந்து பக்கத்தில் இழுத்துக்கோங்க. அந்த அடியில் ஃபஸ்ட்டு இழுத்ததை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ 2வதா இழுத்தீங்க பார்த்தீங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. நாட் போட்டு முடிக்கிற வரைக்கும் வேற எந்த பக்கமும் கவனம் சிதற வேணாம். நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்டிச்சு ஃபுல்லா அப்படியே கழண்டி வந்துரும். அதனால வந்து பாருங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். இது புரியலைன்னா நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் சென்ட் பண்றேன். அவ்வளோதாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்த இதுவுலருந்து நம்ம 2வது எடுத்த இதுவுல அந்த ஃபர்ஸ்ட்டு இருக்கிறத நம்ம மேல இழுக்க போறோம். அவ்வளோதான். இந்த மாரி பெருசா நீங்க இழுத்து வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். இதோ பாருங்க. அவ்வளோதான். அத புடிச்சிட்டிங்கன்னா நீங்க போதும். அத புடிச்சிட்டு அடியில நீங்க இழுக்கும்போது, அது தன்னால நாட் விழுந்துரும். இப்ப அடியில தாங்க இழுக்கிறேன். மேல சும்மா அது ஒரு சப்போர்ட்டுக்கு தான் புடிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க நாட் விழுந்துருச்சு. என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பேசிக்குன்றதுனால உங்களுக்கு இந்த மாரி லென்த்தா இது பண்ணேன். இந்த மாரி வந்து பெருசா வந்துச்சுன்னா, நீங்க அடியிலருந்து அந்த நீடல விட்டு, அந்த லென்த்தா இருக்கிறத வந்து நீங்க இழுத்துறலாம். இழுத்துச்சுன்னா அது அடியில வந்துரும். இப்ப பாருங்க, ஃபினிஷிங் அழகா தெரியுது. ஆனா வந்து நீங்க அந்த மாரி இழுக்கிறது இல்லாம, நீங்க அப்படியே வந்து இழுக்கும்போதே, அ அதாவது இந்த நாட் போடும்போதே அது அடியில வந்துடுற மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அது நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதுவுல சொல்றேன். அது எப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இதையே வந்து நீங்க ஸ்பீடா ம் அதாவது வந்து ஸ்பீடுன்னா நீங்க வேகமா கத்துக்கோங்கன்னு சொல்லல. அம் நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த ஸ்பீட்னஸ்ஸு வந்துரும். உங்களுக்கு வந்து ஸ்பீடு வரணும். அப்பதான் வந்து ஒரு ஆரி ஒர்க்குன்றதுல நீங்க சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும். இதோ பாருங்க. செயின் ஸ்டிச் போட்டு லென்த்தா ஒண்ணு இழுத்துட்டோம். பக்கத்துல இன்னொன்னு வந்து அம் இன்னொரு செயின இழுக்க போறோம். இழுத்துட்டு, இப்போ மேல இருக்க செயின்லேருந்து இப்ப இழுத்த செயின்லேருந்து அதுக்கு நடுவுல இருந்தே நம்ம ஃபர்ஸ்ட்டு இழுத்தோம் பார்த்தீங்களா? அந்த செயின இழுக்க போறோம். நல்லா பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலனா கூட, அந்த வீடியோவ நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா, அதில ஈஸியா உங்களுக்கு புரியும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயமும் இந்த ஆரி ஒர்க்குன்னு சொல்ல வரல. நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஐயோ! இதுவா? அதுவான்னு சொல்லிட்டு யோசிக்காம, இன்ட்ரெஸ்ட்டோட எடுத்து அந்த பண்ணும்போது, அந்த வேலை வந்து ஒரு நொடி நேரத்தில நீங்க முடிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டோட செய்யுங்க எதுவா இருந்தாலும். எனக்கு வரல, என்னால முடியாது அப்படின்னு நெகட்டிவா எப்பவுமே யோசிக்காதீங்க. எப்பவுமே பாசிட்டிவா யோசிங்க. முடியும், முடியும்ன்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஆரி ஒர்க்க நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கத்துக்கும்போது என்னாலயும் முடியாதுன்னு தான் நெனச்சேன். ஆனா எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, "உன்னால முடியும்ன்னு சொல்லிட்டு போடு. கண்டிப்பா முடியும்னாங்க." நான் நைட்டு பகலுமா இத ட்ரை பண்ணின்னே இருந்தேன். ட்ரை பண்ணி நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். அம் மத்தத நான் அப்புறம் சொல்றேன். தேங்க் யூ ஃபார்